ஹாய் நண்பா, இன்னைக்கு தியேட்டர்ல ரீலீஸ் பண்ண படங்கள்லயே டாப்ல இருக்க ஒரு படத்தை பற்றி பேச போறோம். அப்படி என்னடா படம் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த படம் தானே கில்லி. இந்த படம் வந்து 20 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை இன்னும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்படி இந்த படத்துல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்டீங்க எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துல மாஸ் வேணுமா மாஸ் இருக்கு, எமோஷனல் வேணுமா எமோஷனல் இருக்கு, இல்லை ஹியூமர் வேணுமா எல்லாமே இந்த படத்துல கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஹிந்தி படத்தை பற்றி சொன்னோம்னா இந்த படம் வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக் படம் தான். இது என்னதான் தெலுங்கு படத்தோட ரீமேக் படமாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெலுங்கு படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அதுதான் ரீமேக் படம், இது வந்து ஒரிஜினல் படம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த படத்தில் வர அந்த ஒவ்வொரு சீனும், அதாவது எப்படி சொல்லணும்னா தளபதியோட என்ட்ரி கார்டு போடுவாங்கல்ல, அந்த இளைய தளபதி விஜய் அப்படின்னு இந்த என்ட்ரி கார்டில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சீனையும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. எங்கேயுமே இது போர் அடிக்குது, இது போராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லி ஆகணும். முக்கியமாக தளபதியோட அந்த மாஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட அந்த ஹியூமர் சென்ஸாக இருக்கட்டும், அந்த ஹியூமர் சென்ஸுக்கு வச்சுக்க அந்த ஒவ்வொரு சீனையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தளபதியாகவே பார்க்க மாட்டீங்க, நீங்கள் தளபதியை பக்கத்து இருப்பேன் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ் இவரை பற்றி சொல்லியே ஆகணும். மதுரை ஸ்லாங்கில் ஆயிடுச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனம்லாம் பண்ணுவார், அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் த்ரிஷாவாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் இருக்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஆழமாக ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லணும். இப்போல்லாம் நிறைய படங்கள் அதில் வர நிறைய கேரக்டர் சாங்ஸ் எதுவுமே நமக்குலாம் வந்துச்சா போனுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கில்லி படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படத்தில் இருக்க கேரக்டராக இருக்கட்டும், இல்லை சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே நிற்குதுன்னா இதுக்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தரணி அவரை தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் முக்கியமாக வித்யாசாகர் அவர்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை படுத்த ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கட்டும், அர்ஜுனல் சாங்காக இருக்கட்டும், இல்லை அப்படி போடி சாங்காக இருக்கட்டும், எல்லா சாங்குமே இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்குமே ஃபேமஸான சாங்காக தாங்க இன்னை வரைக்குமே இருக்குது. எந்த சாங்கும் ஞாபகம் இல்லை, அப்படி சாங் இருந்தா அப்படின்னு யாருமே கேட்க முடியாது. இந்த படத்தோட சாங் தாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வித்யாசாகர் இந்த படத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கில்லி படத்தை தான் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதியோட புது படம் வந்தால் என்ன மாதிரி ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமாக இந்த படத்துக்கு செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகில் இருக்க நிறைய இடங்கள், அதாவது மலேசியா, கனடா, ஸ்ரீலங்கா அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து செலிப்ரேஷன்ல கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படம் ரீரிலீஸ் ஆகி இப்போதைக்கு 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த படம் ஆரம்பத்தில், அதாவது 2004 வந்து 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் அதோட பாதியை வெறும் 8 நாட்களில் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சாதனையாக தாங்க இருக்கு. ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படங்கள்லேயே ஒரு வரலாற்று சாதனை படைச்ச படம் அப்படின்னு சொன்னால் நம்ம கில்லி படத்தான்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக விஷாலுக்கு ரத்னா படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு வந்து நிறைய இடங்களில் தியேட்டர்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும்போது கில்லி படத்தோட ரீரிலீஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு தகவல்கள் வெளியாகிடுச்சு. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்பு அந்த படத்தோட ரீரிலீஸ்னால இப்போ வந்து ஒரு புது படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கலன்னா இந்த படம் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைய வரைக்கும், அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த படத்தை வீடியோ மட்டும் போட்டு ஆடியோ கட் பண்ணி பாருங்களேன், ஃபேன்ஸே அதுக்கு எல்லாத்துக்குமே டப் பண்ணி அந்த சாங்ஸ் அப்படியே பாடி அந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சாங்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாரும் மனசுலேயும் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னதான் சண்டியில் 6 முறை இந்த படத்தை போட்டாலும் திரும்பவும் சலிக்காம தியேட்டர்ஸ் ஆடியன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது கில்லி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும். இந்த கில்லி படத்தோட வெற்றியை பார்த்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தளபதியை சந்திச்சு மாலையெல்லாம் அமைச்சு தளபதிக்கு ஒரு கோரிக்கை விட்டார். என்னன்னா வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், திரும்பவும் கில்லி படம் டீமோட கில்லி 2 அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் டைம்க்காக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 1000 கோடி வசூல் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் இந்த 20 வருஷம் மட்டும் இல்லைங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த படம் தேட்டருக்கு வந்தாலும் இதை விட அதிகமான வசூல் அடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்பயே ஒரு 1 வீக்லேயே 20 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா இன்னொரு 2 வீக்லாம் போட்டுனா 50 கோடி தாண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் கில்லி படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்க, யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம்.